ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் வேணுனே ட்ராமா போட்டு அமுதா ட்ராமா போட்டாங்க. சரி சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. உடனே மணிகண்டன் பார்த்திங்கன்னா கபிலன் போட்டோம், ஆனால் அந்த புனிதாவை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லி கபிலன் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பார்க்க போகிறாரு. உள்ளே போய் போன உடனே அதுக்கப்புறம் நர்ஸ் சொன்ன பாவையை எதுவாக இருந்தாலும் அவசரமாக இப்படி தான் அடிப்பியா, சின்ன பொண்ணு அவசர அவசரமாக இப்படி தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துப்பியா, தப்பான முடிவு எடுப்பியா, ஏன் இப்படி பண்ணுற அமுதா அப்படின்னு சொல்லி புனிதா திட்டுறாங்க. உடனே அதை பார்த்து நர்ஸு என்ன தப்பான முடிவு எடுத்தாங்க, இப்போ வைட்டமின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இப்போ புனிதா திகச்சு போகிறாங்க. அமுதா மணிகண்டன் திகச்சு போகிறாங்க. ஏன்னா மணிகண்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா தவறான மாத்திரையை சாப்பிட்டுட்டா அட்மிட் பண்ணியிருக்கான்னு பொய் சொல்லியிருக்காரு. அதை உண்மை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாது புனிதா முடிச்சுப்பாங்களா கபிலன், இப்போ திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அமுதா இந்த 2 பேரும் தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. படித்து பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்து கூட பெரிய ஆஃபீஸில் வச்சு கூட புனிதாவுக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி சீரியலில் சித்தி சொன்னால் தான் செய்வேன்னு சொல்லிட்டு சரவணா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால் பூங்கொடி எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்போ உங்கள் சித்தி கூட்டன்னு ஓடி வராங்க. நீ பூங்கொடி சொல்லியா ஆமாம் பூங்கொடி சொல்லி தான் வந்தேங்கிறாரு. இப்போ தான் தெரியுது அங்கேயிருந்து பூங்கொடி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, நான் கண்டிப்பாக நான் அவரை மாற்றுவேன், கண்டிப்பாக என் செயல்படி மாற்றுவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, என் பேச்சு கட்ட அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால் அவங்க கோவப்பட்டு போகிறாங்க. இப்போ இந்த 2 சீரியலை நம்ம பார்த்துருக்கோம். பூங்கொடி புனிதா அப்படிங்கிற சீரியலில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி சீரியல் பார்க்குறோம். புதுசாக சுட்டவெளி சுடரே அப்படின்னு ஒரு தொடர் வரப்போகுது. அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் ப்ரோமோ ஹீரோயின் ஜெயிலில் இருக்க மாதிரியே காட்டுறாங்க. வயத்தில் குழந்தை இருக்குது அப்படின்னு தான் காட்டியிருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ ஒரு 10 வயசு ஆயிடுது, ஒரு பொண்ணாகி பெரிய பொண்ணாகிடுது. உடனே பார்த்திங்கன்னா பொண்ணாகவுடனே அங்கே ஜெயிலுக்குள்ளேயே கேக்கெலாம் வெட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை அம்மா கூட சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஜெயிலர் சொல்கிறாங்க, இப்போ இந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் 10 வயசுக்கு மேலே இந்த பெண் குழந்தை ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதனால் அவளை கொண்டு நாங்கள் பார்த்திங்கன்னா விடுதியில் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதறி எழுறாங்க. உடனே அந்த பொண்ணு ஓடி வருது, கதறி எழுது, அம்மா விட்டு நான் பிரிய மாட்டேன், இவ்வளோ நாள் அம்மா கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா நீ எந்த குத்தமே செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு பழியை ஏற்றுட்டு தான் நீ ஜெயிலில் வந்திருக்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீ என்ன அது என்ன அப்படின்னு நிரூபித்து உன்னை வெளியில் கொண்டு வருவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையில் அதான் நடக்க போகுது. வினுசா தேவி தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. இந்த 2வது ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பெருசாகி லாயருக்கு படித்து அவள் அம்மா என்ன குத்தம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை, அம்மா நல்லவங்க சொல்லி வெளியில் கொண்டு வரப்போறா. இப்போ இந்த சீரியல் எதுக்கு வரப்போகுது அப்படின்னா, சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல் முடிய போகுது. கம்மிங் சூன்னு போட்டால் அநேகமாக என்ன 10 நாள் 15 நாளில் சின்ன மருமகள் தொடர் முடிய போகுது. அதுக்கு பிறகு தான் இந்த தொடர் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2, 3 சீரியல் வரப்போகுது. அது எந்தெந்த சீரியல்லாம் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இப்போ உள்ள விஜய் டிவி சீரியலில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. சின்ன மருமகள் டிஆர்பியில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. புதுசாக வந்த சீரியல் நல்ல டிஆர்பி இருந்தால் தான் தொடர்ந்து முன்னேற முடியும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீயூஸ்டு அப்படின்னால நிறைய வீடியோக்கள் டெலிட் பண்ணிவிட்டேன். 10,000 வீடியோக்கு மேலே டெலிட் பண்ணிவிட்டு, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் போகும் ஒரு வீடியோ. இப்போ 10 பேர் கூட பார்க்கல. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். 3.5 லட்சம் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தான் இருக்குது. அதனால் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் மானிட்டைசேஷனே வாங்க முடியும். அதனால் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நன்றி.